அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோகேட்டில் வேறு ஸ்கேலுக்கு 2 ட்ராயிங்க லே அவுட்டில் செட் பண்ணி எப்படி பிரிண்ட் இருக்குன்னு பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அபார்ட்மெண்ட் செக்ஷன் ஒரு ட்ராயிங் இருக்குது 1:50 ஸ்கேலில். அதுக்குரிய ஸ்டெப்பிங் பீமோட டீட்டெயில் ட்ராயிங் இருக்குது 1:20 ஸ்கேலில். இந்த ரெண்டையும் ஒரே ஷீட்டில் அப்படி ஸ்கேலுக்கு செட் பண்ணி பிரிண்ட் எடுக்க வேண்டியதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லே அவுட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஏற்கனவே ஒரு வியூ போட்டு வந்து இருக்கும், அதை டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க தேவையில்லை. போய் லே அவுட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்களான்னு சொன்னால் பேஜ் செட்டப் மேனேஜர் லே அவுட் பண்ண தான் நாங்கள் இப்போ செட் பண்ண அப்புறம் அது மாடிஃபை. உங்களுக்கு தேவையான பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு தேவையான பேப்பர் சைஸ், இந்த பேப்பர் சைஸ் டேபிள் அதை செட் பண்ணிக்கிறோம். இதில் ப்ளாட் ஏரியானது லே அவுட்லேயும் ப்ளாட் ஸ்கேல்ன்றது 1:1 கட்டாயம் இருக்கணும். அது 1:1 க்ளோஸ். அடுத்ததாக டைட்டில் ஷீட்டை இன்சர்ட் பண்ண வேணும். இன்சர்ட் டைட்டில் பிளாக், இன்சர்ட் பிளாக் டைட்டில் ஷீட். நான் ஏற்கனவே டைட்டில் ஷீட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் இந்த லே அவுட்டில் எப்படி நான் சொன்ன மாடல் ட்ராயிங் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹோம் டேப்பில் வேறு நாங்கள் டெஸ்க் பாயிண்டில் விட்டோம்னா நல்லது. டெஸ்க் பாயிண்டில் விட்டோம்னு சொன்னால் அந்த வியூ போட்டோட ரெக்டாங்கில் வந்து பிரிண்டுக்கு வராது, இதில் பிரிண்டுக்கு வரங்கிட்டேன். ஸோ அதை லேஅவை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம்னா இருக்கும் லே அவுட்ன்ற டேப் செட் ஆகிருக்கும். லே அவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு வியூ போட் ரெக்டாங்குலர் வியூ போட்டை செலக்ட் பண்ணி ரெக்டாங்குலரை கிளிக் வேண்டாம். ஒரு ட்ராயிங் ரெண்டும் அதில் வந்துருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ட்ராயிங் வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஸ்கேலையும் செட் பண்ணி கொடுக்கலாம் 1:50. அடுத்தது லாக்கையும் செட் பண்ணி கொடுக்கணும். வெளியில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்குலர் செட் பண்ணி உங்கள் ட்ராயிங் கலராக வச்சு வச்சுக்கலாம். அவ்வளோத்துக்கு ட்ராயிங் இருக்கும், அவ்வளோத்துக்கு செட் பண்ணுங்க. இதை உங்களுக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சு கொடுங்க. அடுத்து இதே போல் ஸ்டெப்பிங் பீமோட டீட்டெயில் ட்ராயிங் சேம் லே அவுட் ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் உள்ள டபுள் கிளிக் பண்ணி ஸ்டெப்பிங் பீமை ஜூம் பண்ணி இதோட ஸ்கேல் 1:20 லோக்கா போட்டுட்டு போய் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் ரெக்டாங்குலர் செட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையான அளவில் பிளேஸ் பண்ணுங்க. இப்போ செட் ஆகிட்டு ஒரு டெஸ்க் பாயிண்டோட வியூ போட் ஃப்ரீஸை ஆன் பண்ணிடுவோம், ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த வியூ போட்டோட ரெக்டாங்குலர் உங்களுக்கு இன்விசிபிள் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு தேவையான கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ.